ராமரை பத்தி அவ்வளோ வச்சிருக்கீங்க குட்டி குட்டி பொம்மையா. கிருஷ்ணரை பத்தி நாங்க அடிக்கிட்டோம். அடுத்து ராமரை பத்தி சொல்லுங்க, இதுல என்னென்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. ஓகே, இது வனவாசம்க்கு போன பிறகு உள்ள வனவாசம் வந்த உடனே லிங்க பூஜை. ஆமா, இவங்க தீவிர சிவபக்தர்கள் 3 பேருமே எப்பவுமே வில்வம் பறிச்சுட்டு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த கதை இது. குகன் குகன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தோழனா ஆயிடுறேன், உங்களுக்கு நான் பணிவிட செய்யவே இந்த ஜென்மம் எடுத்தேன்னு சொல்லி வந்து ராமர் சீத்தை கிட்ட மண்டிக்கிட்டு இது பண்றாரு. ஓகே, இது வந்து லக்ஷ்மண ரேகா செட்டு. ராமனும் லக்ஷ்மணனும் வெளில போனப்ப பிட்சை எடுக்கிறதுக்காக கோடு போட்டு போறது அது. ஓகே ஓகே, இதுக்கு ஒரு கதை இருக்கு மக்களே, அதையும் சொல்லிடுறேன் கேளுங்க. ராமர் வந்து வெளியில போறாரு. அப்போ வந்து லக்ஷ்மணரை கூட கூப்பிடும்போது அந்நியாரை விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசு வரல. அப்ப என்ன சொல்றாருன்னா, வந்து அவர் ஆபத்துன்னு ராமர் கத்துற குரல் எனக்கு கேக்குது, நீ போ தம்பின்னு சொல்லி லக்ஷ்மணன் வந்து ரொம்ப புஷ் பண்ணி சீதையை அனுப்பும்போது இவருக்கு வந்து இல்ல, இது வந்து ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, விறுவிறுன்னு ஒரு கோடு போடுறாரு. இந்த கோடை போட்டுட்டு அந்நியாரை என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது, நான் அண்ணனோட வரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் போயிடுறாரு. அப்போ இவர் எப்படி வெளில வர வைக்கிறதுன்னு ராவணன் வந்து சதி திட்டம் போட்டு சிவனடியார் மாதிரி வந்து அந்த கோட்டுக்கு வெளியே நின்று பவதி பிஷாந்தேகி அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோடனே இவள் சீதா பிராட்டியும் என்ன பண்றாங்க, அன்னத்தை எடுத்துன்னு வந்து போடும்போது எப்பவுமே வீட்லயும் சரி எங்கேயுமே சரி வீட்டு நிலப்படிக்கு அந்தண்டை கோடு இருந்ததுன்னா அந்த கோட்டை தாண்டி போய் கொடுக்கணும், இல்லை கோடை தாண்டி உள்ள வர சொல்லி நம்ம கொடுக்கணும். இதுதான் தர்மம். கொடுக்கணவனும் அப்படிதான் கொடுக்கணும், வாங்குறவனும் அப்படிதான் வாங்கணும். இது வந்து அதே மாதிரி என்ன பண்றாரு, இந்த பக்கம் நின்றுட்டு நீங்க கோட்டை தாண்டி வந்து எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொன்னோடனே சீத்தை கோடை தாண்டினோடனே ராவணன் விஸ்வரூபம் எடுத்து தூக்கிட்டு போயிடுறான் சீத்தையை. அப்பதான் கொண்டு போய் சிறைவாசம் வைக்கிறான்.